அப்ப கண்ணு மற்றொரு இடத்தில், செவி மற்றொரு இடத்தில், நெஞ்சம் மற்றொரு இடத்தில் செல்லாது. உனக்கு நன்மை ஏற்படும். அடுத்தடுத்து எவ்வளவு நாள் அனுபவித்தாலும் வெறுப்பே ஏற்படாது, போதும் என்கிற எண்ணம் ஏற்படாது. எதை ரொம்ப அனுபவிக்க போனாலும் அளவுக்கு மீறினால் அமிழ்தமா இருந்தாலும் நஞ்சுன்னு சொல்றோம். அதே போல புராண கதையோ பகவானிடத்துல பக்தியோ அளவுக்கு மீறினால் நஞ்சுன்னு ஆறான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கிடையாது. அப்ப அளவுக்கு மீறினாலும் நஞ்சாகாத ஒரு வஸ்து இருக்கும் இல்லையோ, அவர் தான் பகவான், அதுதான் பக்தி. அதனாலதான் எவ்வளவு நாள் ஆனாலும் திரும்ப திரும்ப அதையே அனுபவிக்க வேணும்னு ஆசை கொள்கிறோம். ஆக ஒரு கேள்விக்கு பதில் பார்த்திருக்கோம். எதற்காக உபன்யாசம், எதற்காக கதை கேட்க வேண்டும்? ஒத்தரே சொல்லணும், ஒத்தரே கேட்கணும்னால் இது ஒரு விஷயத்துல மட்டும்தான் எப்பவும் சொல்லிட்டு இருக்க முடியறது, கேட்க முடியாது. இது ஒண்ணுல மட்டும்தான் வெறுப்பு இல்லாம இருக்கு, இது ஒண்ணுல மட்டும்தான் ஈர்ப்பு சக்தி இருக்கிறது, இது ஒண்ணுதான் எனக்கு நன்மை செய்கிறது. இப்படி பல காரணங்களாலே ஒத்தருக்கொத்தர் கதைகளை பேசிக்கொள்ள வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி உள்ளார்கள். அப்படி பேசினவா எத்தனையோ பேர். நம்மாழ்வாரும் மதுர்கவி ஆழ்வாரும் பேசியிருக்கா. திருவாய்மொழிங்கிற உயர்ந்த சாஸ்திரமே கிடைச்சது. கண்ணனும் கீதையுமே சொன்னார். அர்ஜுனனும் கண்ணனும் பேசிக்கொண்டார்கள். கீதா சாஸ்திரம் கிடைச்சது. ஜனமேஜயனும் வைசம்பாயனரும் பேசிக்கொண்டார்கள். மகாபாரதமே கிட்டித்து. பரீட்சித்து சுகாச்சாரியன் பேசிக்கொண்டார்கள். பாகவதம் கிட்டிச்சு. இப்படி ரெண்டு பேர் பேசிக்கிறா, எத்தனையோ நல்லது கிடைக்கிறது. அத போல ஒரு உயர்ந்த புராணம் தான் ஹரிவம்சம் என்று நாம பார்க்க வேண்டிய புராணம். ஹரி பகவானுடைய திருநாமம், வம்சம் அவனுடைய வம்சத்தை பத்தி சொல்ல போகிறோம். பகவானுடைய வம்சமா? அவருக்கு கூட குழந்தைகள்லாம் பிறக்குமா? அவருக்கும் வம்சம் இருக்குமான்னா ஹரியனுடைய அவதாரத்தின் வம்சம்னு வைத்துக் கொள்ள வேண்டும். பகவான் அவதரிக்கிறார். வராகனாக, நரசிம்மனாக, வாமனாக, கிருஷ்ணனாக, ராமனாக, எத்தனையோ அவதாரங்கள். அந்த அவதாரங்கள் எல்லாம் எப்பப்போது ஏற்பட்டன, அதனுடைய வம்சங்கள், கதைகள் என்ன? அதோட மட்டுமல்ல, ஹரி என்பான் ஹரியஸ்வன் என்று ஒரு ராஜா. அந்த ராஜா ரொம்ப மூல புருஷனா நம்ம எல்லாருக்கும் இருந்திருக்கிறான். அப்ப அவனுடைய வம்சம் யாது என்று சொல்றதையும் ஹரிவம்சம்னு சொல்லலாம். அப்ப ஹரியை பற்றின வம்சத்தின் கதை ஹரிவம்சம். ஹரியனுடைய வம்சம், ஹரிவம்சத்தை பத்தின கதை. எங்கெங்க ஹரி பிறந்திருக்கிறார், என்னென்னவாக பிறந்தார், அவருடைய குழந்தைகள் எல்லாம் ஆவர், ஆறார் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார்கள், நிறைய கதை. இந்த ஹரிவம்சம் எப்போது ஏற்பட்டதெனில் மகாபாரதத்தினுடைய 19வது பருவம்னு சொல்லுவார்கள். மகாபாரதத்தில் மொத்தம் 18 பருவங்கள் உள்ளன. அது வரைக்கும் தான் நாம வாசிக்கிறோம். அதுல 1.25 லட்சம் ஸ்லோகங்கள். ஹரிவம்சமோ மகாபாரதத்தினுடைய 19வது பருவம் என்று கொண்டாடுகிற அளவுக்கு பெருமை பெற்றது. ஆனா மகாபாரத புஸ்தகத்தோட அது இருக்காது, தனியாகத்தான் போடப்பட்டுள்ளது. அதிலேயே 3 பருவங்கள் உள்ளன. அதில் முதல் பருவம் தான் ஹரிவம்ச பருவம், அடுத்தது விஷ்ணு பருவம், அடுத்தது பவிஷ்யத் பருவம் என்று 3 பருவங்கள் உள்ளன. முதல் பருவம் முழுக்கவே ஹரிவம்ச பருவம். யார் எப்பப்பெல்லாம் பிறந்தார்கள் எனக்கு கிருதயுகத்திலேந்து சொல்லி கொண்டு வரும். அடுத்தது விஷ்ணு பருவம், முழுக்க முழுக்க கண்ணனுடைய கதை. பகவான் என்னென்னலாம் பண்ணிருக்காரோ அது அதை பத்தின கதையும் அதில் உள்ளது. கடைசியா பவிஷ்யத் பருவம், மேற்கொண்டு வரப்போற காலத்தில் என்ன நடக்கவிருக்கிறது. இப்ப நாம 5111வது வருஷத்துல இருக்கோம். கலியுகம் பிறந்து போன வருஷத்தோட 5110 முடிஞ்சு போச்சு. இப்ப 5111ல இருக்கோம். இந்த வருஷத்திலிருந்து இன்னும் 4,27,000 வருஷம் இருக்கு. மொத்தம் கலியுகம் 4,32,000 வருஷம். அல்ல 5110 தான் முடிஞ்சிருக்கு. நிமிஷம் எல்லாம் இருக்கு. அதுல எல்லாம் என்ன நடக்க போறது அப்படிங்கறதான் பவிஷ்யத்து சொல்றது. அப்ப மேலே வரப்போவர்களை சொல்றது கடைசி அம்சம். பகவான் கண்ணனுடைய கதையை பத்தி சொல்வது நடு அம்சம். ஹரியனுடைய வம்சத்தை பத்தி சொல்வது முதல் அம்சம். முதல் அம்சத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். எவ்வளவு நேரம் எப்படி கதை போறதோ அது வரைக்கும் பார்ப்போம். இது வரைக்கும் சொல்ல முடியுமேனா, ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத ஓரளவு தெரிந்து கொள்ளலாம். இல்லைன்னா ஒரு 50 நாள் இந்த இடத்துல உட்கார்ந்தோம்னா மொத்தம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து கொள்ளலாம். நாம கூட போறதோ 5 நாட்கள் தான். அதனால அதற்குள் இந்த ஹரிவம்சத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கிறோம். ஹரிவம்சா தத பர்வ புராணம் கில சம்யுதம். இந்த புராணத்துக்கு வேறு வேறு பெயர் கொடுத்துள்ளார்கள். ஹரிவம்சம் ஒரு பெயர், கிலம் என்ன ஒரு பெயர். கிலம் ஒரு பகுதி, ஒரு அம்சம்னு அர்த்தம். அதனாலதான் இதை மகாபாரதத்தினுடைய கிலம், மகாபாரதத்தினுடைய ஒரு பகுதின்னு சொல்லுவார்கள். பாரத பஞ்சமோ வேதா, பாரதமே 5வது வேதம். வேதவியாசர் தான் நமக்குன்னு கொடுத்துட்டு போனார். மதிமந்தான மாவித்ய ஏனாசௌ ஸ்ருதி சாகராது ஜெகத்ஹிதாய ஜனிதா மகாபாரத சந்திரமாக. மகாபாரதம்ங்கிற உயர்ந்த அமுதத்தை கொடுத்தார். அதுவே அமுதம். அமுதத்தை சாப்பிட்டா சாகாவரம் கிடைக்கும். இத போல அமுதங்களை சாப்பிட்டோம்னா
பக்தி நம்மிடத்தில் நன்கு பெருகும். அப்ப மகாபாரதமே அமுதம். அந்த அமுதத்தினுடைய கடைசி பகுதியாய் இணைப்பாய் என்று வைத்துக் கொள்ளலாம். இல்ல நிறைவு இணைப்பாய் என பிற்சேர்க்கை இணைப்புன்னு சொல்லிட்டா வேற யாரோ எழுதி நங்க ஆசைக்காக உள்ள சொருகி விட்டாள்னு அர்த்தம். அதனால இது பிற்சேர்க்கைங்கிற சொல்ல நாம பயன்படுத்தக்கூடாது. துணை சேர்ப்புன்னு வைத்துக் கொள்ளலாம். அல்லது அதே வேதவியாசர் தான் இதையும் எழுதி அத்தோட சேர்த்து வைத்தார். அதனால துணை சேர்க்கை, அது பிற்சேர்க்கை ஆகாது, துணை இணைப்பாக கொள்ள வேண்டும். அல்ல எத்தனையோ 1000 ஸ்லோகங்கள், 3 பருவங்கள் தான். அப்ப கிளம்னு அதுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கா. பாரிஜாத ஹரணம், கண்ணன் பெருமான் பாரிஜாத மரத்தை எடுத்துன்னு வந்தார், சத்யபாமைக்காக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதை கொண்டு அதுக்கு ஒரு பேர் வழங்கப்படுகிறது. இந்த புராணத்தை எதற்காக வாசிக்கிறார்கள் என்னில் பகவத் கதையை கேட்டுக்கணும், அந்த ஆனந்தத்துக்காக வாசிக்கிறோங்கிறது நித்தியம். ஆனா முக்கியமான விஷயம் சொல்றா, சந்தான பாவம் சூரிய பகவானுடைய அனுகிரகம் இன்மையாலே பிள்ளை பேர் இல்லாமல் போயிருந்தால், ஏதோ சூரியன் கிரகம், அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் பாதிப்பாலே நமக்கு சந்தான பாக்கியம் இல்லை, குழந்தை பேர் இல்லைன்னு இருந்தால் அப்போது ஹரிவம்சத்தை படித்து கேட்பது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அல்ல எல்லாத்தினாலும் இல்லை, சூரிய பகவானுடைய பாவம் சரியா இருக்கலே, அதனால புத்திர பிராப்தி ஏற்படலேன்னு சொன்னால் இதை கொள்ளலாம். ஹரிவம்சஸ்தத பர்வ புராணம் கில சங்கீதம் விஷ்ணு பர்வ சிசோச்சர்யா விஷ்ணோஹோ கம்சவதஸ்ததா பவிஷ்யம் பர்வ சாப்யுக்தம் கிலேஷ்வேவாத்புதம் மகத் ஏதத் பர்வசதம் பூர்ணம் வியாசேன உக்தம் மகாத்மனா. இத மகாபாரதத்திலே சொல்லப்பட்டிருக்க. ஆதி பர்வத்துல சொல்றது மொத்தம் மகாபாரதத்தில் 100 பருவங்கள் இருக்கின்றான்னு. 18 பருவம் தான் நம்ம படிக்கிறோம். இதோ போனா போறது 19வது ஒண்ணுக்கு புஸ்தகம் இருக்கு சேர்க்கிறோம். மிச்சம் 81 எங்கேன்னு தெரியாது. ஏன்னா 19 புராணம் வரைக்கும் வேணா 19 பருவம் பார்க்கிறோம். ஆனா மொத்தம் 100 பருவங்கள்னால் இன்னும் எத்தனையோ அர்த்தங்கள் எல்லாம் எழுதப்பட்டுள்ளன. அங்கே சொல்லப்பட்டது தர்மேண அர்த்தாச்ச காமேஷ மோக்ஷேஜ பரதர்ஷப எதிஹாஸ்தி தத் அந்யத்ர என் நேஹாஸ்தி ந தத்வசித். தர்மே தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள் ஆகிய 4 புருஷார்த்தங்களும் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டுள்ளன. 4 புருஷார்த்தங்களும் எல்லா புராணத்திலும் சொல்லப்படும். ஆனா அதுல நமக்கு எது வேணுங்கிறத நாம் தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். தர்மத்தில் ஈடுபாடா, பொருளில் ஈடுபாடா, காமத்தில் ஈடுபாடா, அல்லது உயர்ந்ததான மோட்சத்தில் ஈடுபாடா? யாருக்கும் சின்ன விஷயத்தில் ஈடுபாட்டுல தான் ஆரம்பிப்போம், அதனால ஒண்ணும் தப்பில்லை. ஆனா அடுத்தடுத்து உயர்ந்து கொண்டு போக வேண்டும் இல்லையோ? இப்பதானே பார்த்தோம், நேத்தியை விட இன்னைக்கு நன்னா இருக்குமா? முதல்ல தர்மத்தில் ஆசை, தர்மத்தை வச்சுட்டே அர்த்தத்தை சேர்த்தான், அர்த்தத்தை கொண்டு சுகத்தை அனுபவித்தான். ஆனா இந்த சுகம் நித்தியமானது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப நித்தியமான சுகத்துக்கு ஆசைப்படுகிறான், அது மோட்ச சுகம்தான்னு தெரிந்து கொள்ளுகிறான். எவ்விடத்தில் துக்கமே கலவாமல் சுகம் இன்பம் மட்டுமே இருக்குமோ அதைத்தான் முக்தி மோட்ச சுகம்னு கொண்டாடுகிறார்கள். அந்த சுகத்தை அடைவதை நன்கு மகாபாரதத்திலே மோட்ச பர்வத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆகையால் இது மகாபாரதத்தினுடைய சேர்க்கையாக கொண்டு இவ்விஷயத்தை நாம் அனுபவிக்கலாம். பார்க்கும்போது நிறைய கதை, யாராருக்கு ஆறாரெல்லாம் பிறந்தார்கள், அவரவர்கள் ஏன் பிறந்தார்கள், இந்த பேரெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இப்ப எந்தெந்த குழந்தை பிறந்தார்னு சொல்ல போறாரோ, 27 நட்சத்திரங்கள் யாருக்கு பிறந்தா, 11 ருத்ரர்கள் யாருக்கு பிறந்தார்கள், 12 ஆதித்யர்கள் யாருக்கு பிறந்தார்கள், அஷ்டவசுக்கள் யாருக்கு பிறந்தா. இப்ப சந்திரன் சொல்றோம், சூரியன் சொல்றோம், யமதர்மராஜன் சொல்றோம், யமுனை கங்கைன்னு சொல்றோம். இவ எல்லாரும் ஒத்தொத்தருக்கு பெண்ணோ பிள்ளையோ. என்ன நாம ஏதோ இந்த வஸ்துக்கள் எப்படி லோகத்துல பாத்துடுறோமே தவிர, யமன் யமுனா இவா 2 பேரும் சூரிய பகவானுக்கு பிறக்கிறார்கள். சூரிய தேவனுடைய பிள்ளைதான் யமதர்மராஜனே. யமதர்மராஜனுடைய கூட பிறந்தவள் தான் யமுனையே. யமுனையை ஆறா பாக்குறோம். ஏன் யமுனை ஆறாக கிடக்கிறாள் கதையிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். யமதர்மராஜனுக்கு இந்த வேலை ஏன் கிடைச்சது, ஏன் அவர் நரகத்தை பாத்துக்கிறவராக ஆனார் தெரிந்து கொள்ளலாம். சுகாச்சாரியர் ஏன் கிளிவடிவத்தோட இருக்கிறார் தெரிந்து கொள்ளலாம். பல விஷயங்கள் நாம நன்னா நித்தியப்படியே கேள்விப்பட்டிருக்கிறது தான். ஆனா அது ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அவர்கள் எல்லாரும் எங்கெங்கு பிறந்தார்கள், எப்படி வளர்ந்தார்கள், ஏன் அந்த மாதிரி இருந்தார்கள்ங்கிற சரித்திரம். அதனால சரித்திர பாகமா கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆசை இருந்தால் இது ரொம்பவே ரசிக்கும். நடுல தத்துவார்த்தங்களை எத்தனையோ எடுத்து சொல்லியிருப்பார். ஏன்னா ஒரே எதிரியா தத்துவமா சொல்லிட்டாலும் ஏற்காது, கட்டப்படும். ஒரே எதிரியா கதையா சொல்லிட்டாலும் நம்ம என்னைக்கோ யாரோ பிறந்ததை பத்தி இன்னைக்கு எங்களுக்கு என்ன, இப்போ ஏதோ பெருமாளை பத்தி சொன்னாலும் கேட்டுக்கலாம், இன்னன்னாருக்கு இன்னன்னார் பிறந்தார்னு சொல்லணுமா அப்படின்னு தோணி போடும். இந்த ரெண்டையும் சேர்த்து கொடுப்பதுதான் வேதவியாசருக்கே உண்டான வைபவம். இனி முதல் ஸ்லோகத்துல என்னன்னு பார்ப்போம். முதல் அத்தியாயத்தில் துவைபாயனோஷ்ட புடனிஸ்திருதம் அப்பிரமேயம்
புண்ணியம் பவித்ரமத பாபஹரம் சிவஞ்ச யோ பாரதம் சமதிகச்சதி வாச்சியமானம் கிம் தஸ்ய புஷ்கர ஜலைர் அபிஷேச்சனேன. ரொம்ப சுத்தமான தண்ணீராலே நாம் நீராடுகிறோம். கங்கைக்கு போய் குளிக்கிறோம், யமுனைக்கு போய் குளிக்கிறோம். ஆங்காங்க நீராடுறதுனால நமக்கு சுத்தி ஏற்படுறது இல்லையோ. காலே முடியல, கையே முடியல அப்படின்னா எங்க கங்கைக்கு யமுனைக்கும் போறது? அதுதான் இங்க சொல்றார். அப்பதான் வேதவியாசர் கொடுத்திருக்கிற வாசித்த நூலை படித்தால் போதும். அவர் எழுதி வைக்கிறத படிச்சுட்டோம்னால் கங்கையில தீர்த்தமாடினதோ, யமுனையில் நீராடினதோ, சரஸ்வதியில் நீராடினதோ அனைத்தும் இங்கு கிட்டுகிறது. இந்த விஷயம் அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ. இப்ப இந்த புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போன பலம் இங்க சேவிச்சுட்டாலே கிடைச்சிரும். ஒரு ஊரை சொல்லுவா, அந்த ஊர்ல போய் பெருமாளை தரிசனம் பண்ணணும்னா 27 தலைமுறைகளுக்கும் பயன் கிட்டும். இல்ல 100 அஸ்வமேத யாகம் பண்ணின பயன் கிட்டும். 108 திருப்பதிகளும் சேவித்த பயன் இங்கு கிட்டும். நமக்கு சந்தேகமா இருக்கும், எப்படி சுவாமி ஒரு இடத்த சேவிச்சுட்டா 108 இடத்த சேவிச்சதா இருக்குமா? இந்த சந்தேகத்துக்கு ஒரு சமாதானத்தை கண்ணனே கீதையில தெரிவிக்கிறார். இடத்துல சரணாகி பண்ணணும், கீழே பக்தி யோகம் பண்ணணும், ஞான யோகம், கர்மயோகம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டார். அப்புறம் கடைசியில சர்வதன்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜா ஸ்லோகம் கூட முடிஞ்சு போச்சு. அதற்கும் பிற்பாடு அர்ஜுனன் இடத்துல சொல்றார், யாருத்தன் கீதையை பொருளோடே என் அடியார்களுக்கு விளக்குகிறானோ அவன் ஒரு பக்தியோக நிட்டன் பண்ண வேண்டிய பக்தியோகம் அனைத்தையும் பண்ணவனாகிறான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். நமக்கு சந்தேகம் வரும், கீத புஸ்தகத்தை எடுத்து வச்சுன்னு உங்களோட ஒரு 10 நிமிஷம் நான் பேசிட்டு இருக்கேன், பொருளை சொன்னேன்னு வச்சுங்க, அப்ப பக்தி எவ்வளவு கட்டமானதோ அது அத்தனையும் நான் பண்ணவன் ஆயிடுவேனா? அது எப்படி கண்ணன் சட்டுன்னு இந்த மாதிரி சொல்லிட்டார்? இது வேற யாரோ நம்ம போல 2 மனுஷா சொன்னா கூட அது அவருக்கு வேணும் போலுக்கு சுவாமி சொல்லிட்டு இருப்பாரு, தள்ளிட்டு போயிடலாம். கண்ணனே இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரோ இல்லையோ. அப்ப இத போல கண்ணன் எடுத்துப்பறான்னா இதுல ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். நாம சிரமப்பட்டு பக்தி பண்றோம். மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமேவேஸ்வசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணான்னு 9வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம். மனசும் வாக்கும் மொழியும் மெய்யும் எல்லாம் அவனிடத்தில் லயித்து நம்முடைய வாழ்நாள் முழுக்க பக்தி பண்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. அதை பண்ணுன்னு கண்ணன் விதிக்கிறார். பண்ணிருக்கோம். பண்ணத்தினால என்ன பயன்? பெருமானுடைய திருமுகம் மலரும், இதுதான் பயன். கடைசியில் அவருக்கு ஆனந்தம் ஏற்படுறதுதானே பயன். ரொம்ப நன்னா உழைக்கிறோம், ஒரு வேலை ஒரு நிறுவனத்துல நம்ம வேலை பார்க்கிறோம், ஓஹோன்னு உழைக்கிறோம். கடைசியில் இந்த உழைப்பெல்லாம் எதுக்குன்னா முதலாளி சந்தோஷப்பட்டார், என்னை யாருக்கு வேலைக்கு வச்சிருக்காரோ அவர் சந்தோஷப்படணும் இல்லையோ. கடைசியில் அவர் சந்தோஷம் இல்லாமல் நான் ஓஹோன்னு உழைச்சு ஒரு லாபமுமே இல்லை. அத போல நாம ஓஹோன்னு பக்தி பண்றோம், பண்ணினத்தினால பகவானுக்கு ஆனந்தம் ஏற்பட வேண்டும். அப்ப கடைசியில நாம் செய்வதனுடைய பயன் பகவானுடைய திருமுக மண்டல மலர்ச்சி. இதை தெரிஞ்சு விடுவோம். அர்ச்சனை பண்றதுக்கு போறோம், கோவிலுக்கு போறச்சே நம்ம கிட்ட தட்டை கொடுத்துட்டு நமக்கு சங்கல்பம் எல்லாம் கேட்டுக்கிறாள் இல்லையோ. இன்ன கோத்திரம், இன்ன சூத்திரம், இன்ன இடத்துல, இன்ன நட்சத்திரத்துல பிறந்தாய். அப்ப சொல்லச்சே பகவன் முகோல்லாசத்துக்காகனு சங்கல்பம் பண்ணுவா. பெருமானுடைய முகம் மலருவதற்காக இந்த அர்ச்சனையை பண்ணுகிறேன். அதுல ஒண்ணு நம்ம நன்மைக்காக, ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்கள்லாம் நன்னா கிடைக்கட்டும் அதுக்காக இந்த அர்ச்சனைன்னு சொல்லுவார்கள். அந்த அர்ச்சனை அதுக்காகவா? கடைசியில பெருமாள்கிட்ட போய் நான் வியாபாரம் பண்ணக்கூடாது இல்லையோ. ஓஹோ 108 திருநாமம் சொன்னேன், எதுக்குன்னா ஒண்ணு இல்ல, நாமத்தை சொல்ற இன்பத்துக்கெல்லாம் இல்ல, நீ எனக்கு ஏதோ நாளைக்கு கொடுப்பேங்கிறதுக்காக ஒரு தடவை அர்ச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அவரோடைய கொடுக்கல் வாங்கல்ல இறங்கி விட்டதாயிடும். அதற்கல்ல நாமங்களை அவார ஒருத்தர் சொல்றார், காதார நாம கேட்கிறோம். அப்ப பெருமானுடைய முகம் மலருகிறது. நம் பிள்ளை நம் நாமங்களை சொன்னான், திருப்தி. அவன் நாப்படைத்த பயனை பெற்றான், இவன் காது படைத்த பயனை பெற்றான். 108 திருநாமங்களுக்கு 108 அர்த்தம் இருக்கு. சிலது புரிந்திருக்கும், சிலது புரிந்தாது இருந்திருக்கும். என்ன பெருமானுக்கு திருப்தி ஏற்படுறது இல்லையோ. அப்ப இதன் பயன் அவன் உள்ளத்தில் ஏற்படும் திருப்தி. அதே போல இப்ப கண்ணன் தெரிவிக்கிறார், கஷ்டப்பட்டு நீ பக்தி பண்ணா எனக்கு என்ன ஆனந்தம் ஏற்படுமோ அர்ஜுனா, அதே ஆனந்தத்தை நீ இன்னொருத்தனுக்கு கீதையோ பாகவதமோ ராமாயணமோ ஒரு புராணத்தை எடுத்து சுருட்டியானால் அதே திருப்தியை நான் அடைந்து விடுகிறேன். அதனாலதான் பக்தி பண்றதுக்கு சமமாக புராணத்தை சொல்லுவது சொல்லப்படுகிறது. ஏன்னா இதை சொன்னாலும் அவருக்கு திருப்திங்கிறார், பக்தியை பண்ணாலும் அவருக்கு திருப்திங்கிறார். மொத்தத்துல பயன் அடையத்தக்கது அவருடைய திருப்தி, அவருடைய முகச்சிரிப்பு. அந்த முகச்சிரிப்பு எதனால கிடைச்சதுனாலும் அது அனைத்து மார்க்கங்களும் சமமாத்தான் இருந்தாகணும். இப்ப இந்த இடத்துக்கு அடைய வந்து சேரணும், ஏதோ ஒரு இடத்துல கிளம்புறேன், ஏதோ ஒரு இடத்துல வந்து சேர்றேன். மார்க்கம் எதுவா வேணா இருக்கட்டும், வந்து சேர்றதுக்கு சுலபமா இருக்கிற மார்க்கமா இருந்தா இந்த திருவழியா புகுந்து உள்ள போனான்னா இல்ல அந்த திருவழியா புகுந்து உள்ள வந்தான்னா, ஆக மொத்தத்தில் பகவானுடைய திருவுள்ளத்தில் பிரீத்தி ஏற்படுவது முக்கியம். அதற்காகத்தான் பக்தி பண்றதா இருக்கட்டும், கீதை சொல்றதாகட்டும், எத்தையுமே நான் செய்கிறோம். அப்ப நாம இங்க வந்திருக்கோமே, கேட்க போறோமே, இதனால நமக்கு என்ன பயன் ஏற்பட போறது? அவசியம் குழந்தை பிறந்துருமா? இப்பதானே சொன்னேன், ஒரு சூரிய பகவானுடைய அனுகிரகம் இல்லாட்டா இத்த படிச்சா குழந்தை பிறக்கும்னா பிறக்கும். பாரும் புத்திர பாகியத்தை கேட்க கூடாதுன்னுட்டோ பணங்காசை கேட்க கூடாதுன்னுட்டோ சொல்லல.
ஆனா எதுக்காக கேட்க கூடாதுன்னா, சொத்து நிறைய சேர்த்து வச்சிருக்கேனே ஆடுறதுக்கு பிள்ளை இல்லையேன்னு கேட்க கூடாது. எதோ எங்க தகப்பனார் எனக்கு பக்தியை சொல்லி கொடுத்தாரே, அந்த பக்தியை நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்ன வேணா கேட்கலாமே தவிர, நாங்க நிறைய கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கோம், அந்த சொத்தை ஆடுறதுக்கு பிள்ளை இல்லையேன்னா, இப்ப எத்தனையோ பேருக்கு பிள்ளை இருக்கு, கோடி இல்லையே, அப்ப என்ன பண்றது? இப்போ எத்தனையோ பிள்ளைகள்லாம் இருக்கலாம், ஆனா கோடீஸ்வரர்களா இல்லாத போடலாம், அவர்களிட்ட என்ன சொல்லுவார்கள்? ஆனா எல்லாரிடத்திலையும் பக்தி இருக்க வாய்ப்புண்டு. அந்த பக்தி எல்லாருக்கும் கொடுக்கலாம். எல்லாருக்கும் பகவானை பற்றின அறிவு இருக்கிறது. அந்த அறிவை நாம மற்றொருத்தருக்கு கொடுக்கலாம். அறிவை கொடுத்தால் தான் அது நிற்கும். தொண்டரடிப்புடியாழ்வார் சாதிக்கிறார், கொடுமினீர் கொடுமின் கொள்மின் என்ன நின்னோடு மொக்க வழிபட வருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே. கொடுங்கோள் வாங்கிக் கொள்ளுங்கோள். பணத்தை கொடுங்கோ வாங்கிக்குங்கோ, 1000 சண்டை வந்துரும். பெண்ணை கொடுங்கோ வாங்கிக்குங்கோ, இன்னும் 1000 சண்டை வந்துரும். ஞானத்தை கொடுங்கோ வாங்கிக்குங்கோ, ஒரு சண்டையும் வராது. பக்தியை கொடுங்கோ வாங்கிக்குங்கோ, எந்த பூசலுமே வராது. எதை கொடுத்து வாங்கினா பூசலே வராதோ அப்ப அதை மட்டும் தானே கொடுத்து வாங்கணும். பணத்தை கொடுத்து வாங்கினாலும், வீட்டை கொடுத்து வாங்கினாலும், பெண்ணை கொடுத்து வாங்கினாலும், எதை கொடுத்து வாங்கினாலும் சண்டையில போய் முடிஞ்சு போடுறது. ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்க வேண்டியிருக்கு. கொடுத்துருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு இந்த மாதிரி எந்த தொடர்புமே இல்லை, நன்னா வாழ பாப்போம், பேசுவோம். எண்ணிலிருந்து ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் ஆரம்பிச்சது. அவர் இந்த தெருவழியா வந்தா நாம இந்த தெருவழியா போக பார்ப்போம். அவர் இந்த தெருவில் எங்கேயாவது எதிர்த்த வந்துட போறாரே, அவரை பாத்துற போறமேன்னு இருக்கும். இதே 2 பக்தர்களுக்குள்ளே யாரான ஒருத்தர் இவரை எங்கேயா நம்ம பாத்துற போறேன்னு நினைச்சுட்டு போறானா, இல்ல பாத்துட்டமேனு துன்பம் பட போறானா, தாராளமா அவர் வருவரா நானும் காத்துட்டு இருப்பேன். ஆக வாழ்க்கையிலே ஒருத்தருக்கொத்தர் நம்ம பாத்துக்கிறதுக்கு கூட பயந்து கொண்டிருக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நடத்திக்கவே கூடாது. அனைவரும் ஒத்தரை கண்டு ஒருத்தர் பயப்படுறத முதல்ல நிறுத்திடணும். கண்ணனை கீதையில தெரிவிக்கிறார், யஸ்மான் நோத்விஜதே லோகாஹ லோகான் நோத்விஜதே ச யஹ. யாரை கண்டு லோகத்துல யாரும் பயப்படுறது இல்லையோ, யார் உலகத்தில் இருக்கிற யாரை கண்டு பயப்படுறது இல்லையோ, உலகத்தை கண்டு நானும் பயப்படப்படாது, என்ன கண்டு லோகமும் பயப்படப்படாது. அவ்வளவுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பே இருக்க வேண்டும். நம்ம தொடர்பை மட்டும் கொஞ்சம் கூட்டினுட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் எந்த விஷயத்திலேயான வந்துருத்து, ஞானம் பக்தியை தவிர, அப்ப கண்டிப்பா வம்பு தான் மிஞ்சும், பயம்தான் மிஞ்சும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒதுங்கி இருப்பது நலம். சுவாமி எல்லாரும் கூடி இருந்தால் கோடி நன்மைங்கிறாள். என்ன பக்தியில கூடி இருந்தா கோடி நன்மை, பணத்திலேயோ கொடுக்கல் வாங்கலையோ கூடி இருந்தா கோடி நன்மை அல்ல. அதனால திரும்ப திரும்ப ஞானத்தை வளர்த்து கொள்ள, பக்தியை வளர்த்து கொள்ள, அதற்குத்தான் வேதவியாசர் முனைந்தார். அவர் நம்ம இடத்துல ஏதும் எதிர்பார்க்கல. உனக்கு அமிர்தமான சாஸ்திரத்தை கொடுத்திருக்கேன், நன்னா படி, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடு, எனக்கு ஒண்ணும் தர வேண்டாம். அவர் ஒன்னும் பதிலுக்கு கேட்கவே இல்லையே, நம்மள சாப்பிடுன்னு தான் சொன்னாரே தவிர திரும்ப ஏதேனும் வேணும்னு கேட்டாரா? ஆகையால் துவைபாயனோட்டபுடனிஸ்பிருதம் அப்பிரமேயன், உயர்ந்த அமிர்தமான எவ்வளவு உண்டாலும் தெவிட்டாத அமுதமான ஹரிவம்சத்தை கொடுத்தார். ஜெயதி பராசர சூனுகு சத்யவதி ஹிருதயநந்தனோ வியாசா யஸ்யாஸ்ய கமல கலிதம் வாங்மயம் அமிர்தம் ஜெகத் பிபதி. யாருடைய வாய் என்னும் கமலமே தரந்து அதிலிருந்து தேன் ஒழுகினா போலே அமிர்தமயமான ஹரிவம்சம்ங்கிற கதை கிடைத்ததோ அந்த வேதவியாசரை வணங்குகிறேன். ஜெயதி பராசர சூனுகு, பராசரமனுடைய பிள்ளை வேதவியாசர். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் என்று சொல்லுகிறோம். ஆகையாலே வசிஷ்டருடைய பிள்ளை சக்தி, சக்திக்கு பிள்ளை பராசரர், பராசரருடைய திருக்குமாரர் வேதவியாசர், வேதவியாசருடைய பிள்ளை சுகாச்சாரியர். இத போல நமக்கு ஒரு 5 தலைமுறை இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையோ. எப்பேற்பட்ட ஒத்தரும் பேரை சொல்றச்சேவே புல்லரிக்கிறது. ஆனா நம்ம தாத்தா ஆறா இருந்திருப்பா, நம்ம கொள்ளு தாத்தா ஆறா இருந்திருப்பா, நம்ம பிள்ளை இப்படி இருக்குமா இருக்காதா, பேரன் இப்படி இருக்குமா இருக்காதா, இந்த பேர் சொல்றாப்புல இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். மத்த ஏது இருக்குமோ இருக்காதோ, இன்னாருக்கு பிள்ளை இன்னாருக்கு பேரன் அப்படின்னு சொல்லிக்கணும்னு ஒரு திருப்தி இருக்குமோ இல்லையோ. ஆனா இன்னாருக்கு பிள்ளை இன்னாருக்கு பேரனா பிறந்துருவோம், கடமை இன்னும் அதிகமாயிடும், பொறுப்பு அதிகமாயிடும். ஏன்னா நம்ம யாரோ தெரியாதவருக்கு பிள்ளையாகவோ பேரனாகவோ பிறந்திருந்தா நம்ம தப்பு நம்மோட போகும். ரொம்ப தெரிஞ்ச உயர்ந்த மனுஷர் ஒருத்தருக்கு பிள்ளையாவோ பேரனாவோ பிறந்துட்டு நம்ம என்ன தப்ப பண்ணாலும் இவனா இருந்திருந்தா தேவையில்லையா, அவருக்கு பிள்ளையா பிறந்துட்டு இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு உடனே அவர் பிள்ளையும் சேர்த்து இழுப்பாடு இல்லையோ. அதனால நாம இருந்தா நம்மோட போகும். இன்னொரு பெரிய மனுஷனுக்கு சம்பந்தப்பட்டிருந்தா, தீய பெரிய மனுஷனை பத்தி கவலை இல்லை. இப்போ நன்மை உடைய சான்றோர்கள், அந்த சான்றோர்களுக்கு புத்திரர்களா இருந்தா இன்னும் கடமை உணவு ஜாஸ்தி ஆடுறது இல்லையோ. அதனாலதான் ஒத்தொத்தனுமே சரி. பராசர மகரிஷி விட்டு புராணம் கொடுத்தார், வேதவியாசர் அனைத்து புராணங்களையும் கொடுத்தார். அவ்வியாசர் யஹ கோஷதம் கனகசிருங்கமயம் ததாதி விப்ராய வேத விதுஷே பகுவிஸ்ருதாய புண்ணியாஞ்ச பாரத கதாம் ஸ்ருணியாச்ச தத்வது துல்லியம் பலம் பவதி தஸ்ய செய்வ. யாரொருத்தன் கோஷதம் கனகசிருங்கமயம் 100 பசுமாடுகளை
நல்ல தங்கப்பூன் போட்டு, பசுமாடுகளுடைய கொம்புகளில் நல்ல தங்கப்பூன் போட்டு அதனுடைய உடம்பில் ரத்தன கம்பளம் விரித்து 100 பசுமாடுகளை பிராமணனுக்கு ஒருத்தன் தானம் பண்ணினால் அவனுக்கு எத்தனை நன்மை ஏற்படுமோ ஹரிவம்சத்தை கேட்பவனுக்கு அத்தனை நன்மை ஏற்படும். இதுக்குதான் இப்பதான் சொன்னேன். ஏனெனில் அதை எப்படி சுவாமி 100 பசுமாட்டை தானம் பண்ண புண்ணியம் போய் ஏதோ ஒரு புத்தகத்தை 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு இதை படிச்சுட்டா ஏற்பட்டுடுமான்னா, இதை படிச்சுட்டா அதே திருப்தி பகவானுக்கு ஏற்படுதுன்னு அர்த்தம். நாம என்ன சொன்னா அவர் திருப்தி அடைகிறார். சஹஸ்ரநாம அர்ச்சனை சொன்னா பெருமானுக்கு திருப்தி, 100 பசுமாடுகளை கொடுத்தா பெருமானுக்கு திருப்தி. அதே நான் இப்ப ஹரிவம்சத்தை கேட்டேன்னா பெருமானுக்கு திருப்தி. யாராருக்கு எது பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போலாம் இல்லையோ. என்னால இப்ப 100 பசுமாட்டை தங்கப்பூன் போட்டு கொடுக்க முடியாது, அவ்வளவு தங்க நம்ம கிட்ட இல்ல. ஆனா என்னால ஹரிவம்சம் பண்ண முடியுமோ இல்லையோ. இப்ப பெருமாள் மட்டும் 100 தங்கப்பூன் போட்ட பசுமாடுகளை கொடுக்கிறவனை கண்டா மட்டும்தான் எனக்கு திருப்தி அப்படின்னு எழுதி வச்சிருந்தா லோகத்துல 90% மக்கள் பெருமாளை திருப்தி அடைய பண்ணவே போறதில்லை. ஆகையால் யாராருக்கு எதுல சக்தி உண்டோ அவரவர்களுக்கு தகுந்தாப்புல சொல்லிட்டாரோ இல்லையோ. குறும்பருத்த நம்பின்னு ஒருத்தர் இருந்தார் திருவேங்கடத்தில், திருமலையப்பனுடைய ஆஸ்தானத்தில். குறும்பருத்த நம்பி ஒரு கொயவன். அவர் அந்தனரா பிறந்தது கூட இல்லை, கொயவனா இருந்து மண்பானை எல்லாம் பண்ணி வித்துட்டு இருக்கார். தினப்படி மண்பானை பண்ணி முடிச்ச பிற்பாடு மிச்சம் மண் இருக்குமோ இல்லையோ, அந்த மண்ணை களிமண்ணை பிடிச்சு சின்ன சின்ன பூ ஆட்டம் பண்ணுவார். அந்த புஷ்பத்தை கொண்டு போய் வாசல்லையே நின்றுட்டு பெருமாள் திருவடியில சமரிச்சிடுவார். அவர் உள்ள போக மாட்டார். ஏன்னா நாமெல்லாம் இப்ப உள்ள போகலாமா, கோவிலுக்குள்ள நுழையலாமா கூடாதா ஒரு சந்தேகம், போகல. அதனால வெளியில இருந்தே அனுப்புவர். அந்த புஷ்பம் பெருமாள் திருவடி கிட்ட போகும். அதே சமயத்துல தொண்டமான் சக்கரவர்த்தின்னு தன் வாழ்ந்திருந்தான். துளங்கு நீள்முடி அரசரதம் குறிச்சில் தொண்டமன்னவன் திண்டிரல் ஒருவர்க்கு உளங்கோள் அன்பினோடு அங்குடு நாடிகை ஏடுனர் இருப்ப என்று திருமங்கையாழ்வாருடைய ஆச்சரியமான பாசம். தொண்டமான் சக்கரவர்த்தி திருமலையப்பனுக்கு ரொம்ப வேண்டியவர். அந்த ராஜாவோட பேசுவராம் பெருமாள். நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்ப பெருமாளை சேவி போறோம், நம்மோட பேசுவாரா? அவர் அப்படியே தான் இருப்பார். நாம வேணா பேசிக்கலாம், நமக்கு இருக்கிற குற்றம் குறைகள்லாம் அவரிடத்துல எடுத்து சொல்லிட்டு பதில் சொல்ல மாட்டேங்கிறேன்னு வேணா கேட்போம். சொல்லவே மாட்டார். அதே சிரிப்பு மட்டும் சிரிச்சுட்டே இருப்பார். அந்த சிரிப்புக்கு நாம அர்த்தம் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப பெரிய மனுஷன் எல்லாம் இருக்கா பாருங்க, ஏதானு கேட்டீங்கன்னா தர்ம சங்கடமான கேள்வியா இருந்தா சிரிச்சுட்டு விட்டுருவா. அர்த்தத்தை நாமே பண்ணிக்க வேண்டியதான். அவ ஏதானு ஒண்ணு சொன்னா ஒரு அர்த்தம் தான் நமக்கு புரியும். சிரிச்சு விட்டுட்டா நமக்கு ஏத்தாப்புல அர்த்தம் பண்ணிடலாமோ இல்லையோ. பெருமாள் தான் ரொம்ப பெரிய மனுஷர். அதனால அவர் எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டே இருப்பார். எது நமக்கு வேணுமோ, இன்னைக்கு இப்படி பெருமாள் சொன்னாப்புல இருக்கு, இப்படி பெருமாள் சொன்னாப்புல இருக்கு, நாமே நடிச்சுட்டா திருப்தி தானே. இப்ப யாருக்கா இருந்தாலும் அவர் நல்லதுதான் பண்ண போறார், யாருக்கு தீமை செய்ய போறதே கிடையாது. அதனால தொண்டமான் சக்கரவர்த்தி இடத்துல பேசுவாராம். காஞ்சிபுரத்து தேவ பெருமாள், வரதராஜ பெருமாள், திருக்கச்சி நம்பிகள் இடத்துல பேசுவார். 3 பெருமாள் 3 பேரிடத்துல பேசியிருக்கா. காஞ்சி தேவாதிராஜன், வரதராஜ பெருமாள், திருக்கச்சி நம்பிகள் இடத்துல பேசியிருக்கார். அதே போல ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெரிய பெருமாள் ரங்கநாதன், அவர் திருவிளக்கு பிச்சன் அப்படின்னு ஒருத்தர் இடத்துல பேசியிருக்கார். விளக்கு பிடிச்சிட்டு இருக்கிறவர். அந்த பெருமாளை சேவை பண்ணி வைக்கணும், தரிசனம் பண்ணி வைக்கணும்னா நீண்ட கை விளக்கு இப்படி காட்டுறாள் இல்லையோ. இந்த கற்பூர ஹாரத்தி பல கோவில்கள்ல நிறுத்திட்டா, அது வேண்டான்னு இப்ப கை விளக்க பிடித்து காட்டுறா. அதை கை விளக்கு பிடிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு திருவிளக்கு பிச்சன் இருப்பாராம். அவரிடத்துல அந்த பெருமாள் பேசியிருக்கார். அப்ப பெரிய பெருமாள் அவர்கிட்ட பேசுவர், காஞ்சி தேவ பெருமாள் இவ்விடத்துல பேசுவர், திருமலையப்பன் அவர் தொண்டமான் சக்கரவர்த்தியின் இடத்துல பேசுவர். பேசுறதோட இல்ல, தன் கையில இருக்கிற சங்க சக்கரத்தையும் அவர்கிட்ட கொடுத்து வச்சுட்டார். அதனாலே இவர் விஷ்ணுவா சிவனானே சண்டை வந்துருது. எனக்கு கையில சங்க சக்கரம் இருந்தா அடையாளம் தெரியும், எனக்கு முக்கியமான அடையாளத்தை நான் கைட்டு கீழ் வச்சுட்டேன்னா, படி இந்த மாதிரி வெள்ளை வேட்டியை உடுத்திட்டு இதை போல திருமண் காப்பிட்டு வீதியில போயிருந்தேன்னா யார் பார்த்தாலும் இந்த சுவாமி போறார் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீள். இது எல்லாத்தையும் நான் கலைச்சிட்டு என்னமோ மாதிரி தலையை வச்சிருந்து என்னமோ மீசியெல்லாம் வச்சுட்டு குழாய் எல்லாத்தையும் எடுத்து மாட்டிண்டு நெத்தியிலையும் ஒண்ணும் இல்லாத நான் குறுக்க எங்கேயானு போயிருந்தேன், போறது இல்ல இருந்தாலும் சொல்றேன். இப்போ அத போல எங்கேயானு போயிட்டு இருந்தேன் நாள், அப்படி போயிருந்தா நீங்க பார்த்து உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? கொஞ்சம் எல்லாரும் உறுத்து பாப்பா, ஏதோ தெரிஞ்சாப்புல இருக்கே, ஆனா வேஷத்தை பார்த்தா இப்படி இல்லையேன்னு வளர்லையோ. அவரவர் தங்கள் தங்கள் வேஷத்தில் இருந்தா தான் நல்லது. கல்யாணமான பெண்டீர் அவர்களுக்குரிய கோலத்தில் இருக்க வேண்டும், கல்யாணம் ஆகாதவர்கள் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். ஏன்னா ஆணா இருந்தோம்னா கச்சம் மாறணும் இல்லையோ, சாதா வேட்டியா கட்டிட்டு இருக்கோம், அப்புறம் அந்த இடுப்புல இழுத்து கச்சம் கட்டிக்கிறோம் இல்லையோ. அதே போல பெண்களுக்கும் புடவை மாறுறதோ இல்லையோ, திருமங்கல்ய சூத்திரம் மாறுறது, நெத்தியில இது மாறுறது, காலில் மெட்டி மாறுறது. இந்த மாறுதல்லாம் எதுக்காக வச்சிருக்காள்னா அப்பதான் அடையாளம் தெரியும். அடையாளம் தெரியலன்னா நம்ம இன்னாரே புரியாது. ஏன் புரியாட்டா என்ன? இப்ப நான் யாருன்னு இவாளுக்கு என்ன தெரியணும்னா, ஒரு பெண்ணுக்கு வயசு 20, கல்யாணம் ஆயிடுத்து, அதுக்கு முன்னாடி 1 வருஷம் வரைக்கும் இந்த பெண்ணுக்கு நல்ல பிள்ளையா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருப்பா. மற்ற பேர் பார்த்துட்டு இருப்பா. கல்யாணம் ஆயிருக்கும், ஆனா பார்த்தா எந்த வித்தியாசமுமே தெரியல. ஏன்னா புடவை மாறல, மெட்டி மாறல, திருமங்கல சூத்திரத்தை காணும் அப்படின்னு இருந்தா என்ன ஆகும்? யாரெல்லாம் 1 வருஷமா தேடிட்டு இருந்தாலும் அவ இன்னும் தேடிட்டு இருப்பாளோ இல்லையோ. தேடிட்டு போட்டோமேனா அப்ப ஒருத்தனுக்கு ஆட்பட்ட பிற்பாடு பாதிவிரத்தியம் என்ன ஆறுது? அந்த மாதிரி ஜாதகத்தை வச்சு இன்னும் பிள்ளைன்னு தேடிட்டு இருக்க கூடாது. நான் 6 தீய எண்ணத்தோட தேடுறார்களோ
யாருக்கோ ஆசை வந்துடுத்துன்னு சொல்லவே வரல. நல்லெண்ணத்தோடயே பிள்ளை பாக்குறதாவே இருக்கட்டும், அதுக்கு நாம இடம் கொடுக்காது இருக்கணும் இல்லையோ. அப்ப சட்டுன்னு பாத்துறாவோ திருமங்கலி சூத்திரம் கட்டிருக்கே, எப்ப கல்யாணம் ஆச்சு, நன்னா இருக்கியா அப்படின்னு அடுத்த வாரத்தை கேட்டுருவாள் இல்லையோ. அப்ப அவரவர்கள் தெய்வம் உட்பட அடையாளத்தை விட்டுடவே கூடாது. ஏன்னா ஆபத்து. இப்ப திருமலை அப்பன் கையில சங்க சக்கரம் வச்சுட்டு இருந்தார், தப்பித்தவரி தொண்டமான் சக்கரவர்த்தி எடுத்து கொடுத்தா போய் எப்ப சங்க சக்கரம் இல்லையோ இவர் சிவனோ என்னமோ அப்படின்னு பக்கத்துல இருக்கிற பேச ஸ்ரீரங்கத்திலேருந்து ராமானுஜர் ஓடினார். அவர் சிவனுக்குரிய ஆயுதங்களையும் விஷ்ணுவுக்குரிய ஆயுதங்களையும் ரெண்டையும் கர்ப்ப கிரகத்துக்குள்ள வச்சு மூடிட்டு வெளியில வந்துட்டு மறுநாள் காலை கதவை திறந்துட்டு போய் பெருமாள்கிட்ட அப்பவே பிரார்த்தித்தார், நீ எந்த கடவுளோ அதுக்கு தகுந்த ஆயுதத்தை எடுத்து கையில பிடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். நல்ல வேளை மறுநாள் கார்த்தால சங்க சக்கரத்தை திருவேங்கடமுடையான் பற்றி கொண்டிருந்தார். அதனாலதான் அப்பனுக்கு சங்காழி அளித்தவன் சொல்லுவார்கள். அப்பனான திருமலை அப்பன் அவனுக்கே சங்கத்தையும் சக்கரத்தையும் கொடுத்தார் இல்லையோ. இந்த சீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆச்சாரியனிடத்துல போய் சங்க சக்கரம் லாஞ்சனம் பண்ணி கொள்ளுதல், முத்திர சாதித்தல்னு சாதாரணமா சொல்லுவார்கள். இந்த சங்கத்தையும் சக்கரத்தையும் லாஞ்சனம் பண்ணிக்கிறோம் இல்லையோ, அத ராமானுஜர் திருமலை அப்பனுக்கே பண்ணிருக்காருனால் அப்ப திருவேங்கடமுடையானுக்கே அவர் ஆச்சாரியன் ஆயிட்டாரா? நம்ம ஆச்சாரியன் தான் நமக்கு சங்க சக்கரத்தை ஒத்துறார். திருமலை அப்பனுக்கே இவர் ஆச்சாரியனாக ஆகியிருக்கிறார். அந்த திருவேங்கடமுடையான் தொண்டமான் சக்கரவர்த்தியின் இடத்துல பேசுவர். அந்த சக்கரவர்த்தி பெரிய ராஜா, தினப்படி 10,000 ரூபாய்க்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுவான். 8 விதமான புஷ்பங்களை எடுத்துன்னு வந்து நன்கு தொடுத்து பெருமாளுடைய திருமுடியில சாத்துடுறான். தினப்படி ராத்திரி அவன் சாத்துவனா மறுநாள் கார்த்தால சேவிக்க வரச்சே அந்த முடியில சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பம் கீழே கிடக்கும். இந்த கீழே இருந்த 4 பூ மிச்சம் பூ இருந்ததே குறும்பருத்த நம்பி கொண்டு வந்து சமர்ப்பிச்சாரே, அந்த மண் புஷ்பங்கள் பெருமாளுடைய திருமுடியில் இருக்கும். இது ராஜாவுக்கு ஒரே சந்தேகம், நான் 10,000 ரூபாய்க்கு புஷ்பம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன், யாரோத்தர் ஒண்ணுமில்ல ஒரு பயவன் அதை கொண்டு வந்து அவர் ஆறுன்னு இவருக்கு தெரியாது. ஆனா மண்ணு பூ தலைமுடியில் இருக்குங்கிறது மட்டும்தான் இவருக்கு தெரியாது. அவர் நித்தியம் கேட்கிறார், பகவான் நீ அது யாருன்னு சொல்லு, யாருன்னு சொல்லு, யார் கொண்டு சமர்ப்பிக்கிறான்னு. ஆனா ஏற்கனவே குறும்பருத்த நம்பி பெருமாள்கிட்ட ஒண்ணு பேசி வச்சிருக்கார், நான் தான் இதை கொண்டு உனக்கு சமர்ப்பிக்கிறேன், நீ ஒத்தரட்டையும் உண்மையை சொல்லக்கூடாது, என்னைக்கான நீ சொல்லிட்டியானால் சொன்ன உடனே எனக்கு மோட்சம் கொடுத்துடணும். இதுதான் அவர் அவங்ககிட்ட பேசி வச்சிருந்தார். அதனால திருவேங்கடமுடையான் வாயை திறக்காமல் ஒத்தரிடத்திலையும் சொல்லாம இருந்தார். தொண்டமான் சக்கரவர்த்தி கேட்டார், ரொம்ப நிர்பந்தப்படுத்தின ஒரு நாள் சொல்லிட்டார், இந்த குறும்பருத்த நம்பி தான் கொண்டு இந்த புஷ்பத்தை சமர்ப்பிச்சிருக்கார், சதா புஷ்பம் தான், ஆனா முக்குறும்பு அறுத்தவர், எந்த குறையும் இல்லாத நம்பி அந்த சின்ன புஷ்பத்துக்கு தான் நான் மயங்கி இருக்கேன். நீ 10,000 ரூபாய் புஷ்பம் கொடுத்தாலும் உனக்கு அது பெருசு இல்லை. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சாமானியனாக இருந்தாலும் உள்ளத்தில் அன்போட எனக்கு கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார், அந்த பக்தியைத்தான் நான் தலையார தரிப்பேன் என்று தொண்டமான் சக்கரவர்த்தி சொன்னார். சொன்னா என்ன ஆகணும், இவருக்கு அடுத்த நிமிஷம் மோட்சம் கொடுக்கணும் இல்லையோ. உடனே குறும்பரத்து நம்பிக்கு மோட்சம் கொடுத்து விட்டார். அதைத்தான் இங்க சொல்றார், கோசதம் கனகசிங்கமயம் ததாதி, யாருத்தன் 100 பசுமாடுகளுக்கு தங்கப்பூன் போட்டு கொடுக்கிறானோ. ரெண்டு சமம்னு பாத்துட்டோமே, ஒண்ணுமில்ல மண்ணு புஷ்பத்தை கொண்டு சமர்ப்பிச்சாலும் 10,000 ரூபாய்க்கு புஷ்பம் சமர்ப்பிச்சாலும் பெருமானுடைய உள்ளத்தில் பிரீத்தி உட்பட்டுதா இல்லையாங்கிறதான முக்கியம். அது இந்த ஹரிவம்சம்ங்கிற கதையை கேட்பவனுக்கு ஏற்படுகிறது. இப்ப சொல்ல போறார், ஹரி என்னும் திருநாமத்துக்கு அர்த்தம் பெயர் காரணம் தெரியணும் இல்லையா. இந்த கிரந்தத்துக்கு ஏன் ஹரிவம்சம்னு பேர் வச்சிருக்கா? ஒண்ணு, இதனுடைய முதல் பருவத்துக்கு ஹரிவம்ச பருவான்னு பேர், அதனால இருக்கலாம். அல்லது ஹரியஸ்வனுடைய வம்சத்தை பத்தி விளக்குகிறபடியாலே ஹரிவம்சம்னு இருக்கலாம். அல்லது ஹரி எம்பெருமானுடைய சரித்திரத்தை சொல்லுகிறபடியாலே ஹரிவம்சம்னு இருக்கலாம். ஹரிஹி ஹரதி பாபானி, இந்த ஹரிநாமத்தை தினப்படி நாம் எழுந்தவுடன் 7 தடவையாவது சொல்ல வேண்டுமா. பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய மனசா சிந்தையே தரின், பிராம முகூர்த்தத்தில் காலை 4 மணி முதல் 6 மணி வரை, இதுதான் பிராம முகூர்த்தம். பிராத்தः காலம்ங்கிறது 6 மணிக்கு மேலே. சூரிய உதயமாயிடுத்துன்னா பிராத்தः காலம், சங்கவ காலம், மத்தியான காலம், அபராண்ண காலம், சாயங்காலம். இதத்தான் பஞ்ச காலங்கள்னு சொல்லுவார்கள். ஒரு நாளைக்கு பகல் பொழுதுல இருக்கிறது 30 நாழிகை, 6 நாழிகையா பிரிச்சு நடணும். முதல் 6 நாழிகை, அடுத்த 6 நாழிகை, அடுத்த 6 நாழிகை, அடுத்து 5 காலங்கள். அபிகமனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம். இது 5 வேலை நாம செய்ய வேண்டியது. இந்த 5 காலத்துல நாம செய்ய வேண்டிய வேலை 5. அபிகமனம், பெருமான நோக்கி செல்லுதல். உபாதானம், அவருடைய ஆராதனத்துக்கு வேண்டிய பொருட்களை சேகரித்தல். இஜ்யா, அவருக்கு ஆராதனம் செய்தல். சுவாத்தியாயம், வேதம் இதிகாச புராணங்களை அத்தியனம் செய்தல். யோகம், பெருமான பத்தியே நினைத்து கொண்டு தூங்க போய்விடுதல். இதான் சுவாமி ரொம்ப சுலபமா பண்ணோம்னா. இதை கேண்ட ஒருத்தர் சொன்னார், இதுல நான் வேலைக்கு போறத பத்தி சொல்லவே இல்லையே, எல்லாமே நீங்க பெருமாளை பத்தியே பண்ணிக்கணும்ட்டா. இப்ப நான் இந்த 5 காலத்துக்குள்ள எப்ப வேலைக்கு போகணும்னா இந்த 5 மனசுல வச்சுட்டே தான் செய்ய வேண்டும். போக வேண்டாம் தான்,
என்னத்துக்குன்னால் ஏதோ இந்த உதர நிமித்தம் பகுகிருத வேஷம், இந்த வயிற்றுக்கு சிறிது சோறு கொடுக்கறதுக்காக எங்கேயோ போறோம், ஆருக்காகவோ எத்தையோ பண்றோம். அதுலயும் தொண்டு புரிகிற மனிப்பான்மைங்கிறது ரொம்ப இருக்கிறதே இல்லை. பகவானுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு புரியும் வேலை எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அதை விட்டு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு இருந்துட்டா சரி வேலைக்கு போகணும், எனக்கு குடும்பத்தை விட்டுவிட முடியாது, காப்பாத்தித்தான் ஆகணும், ஏதோ சம்பாதிச்சா ஆகணும், சோறு உண்டுதான் ஆக வேண்டும். அப்ப ஒண்ணு வேணா செய்யலாமா? அந்த வேலையை தவிரவும் பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு புரியும்